பல வருடங்களாக கோமாவில் இருக்கிறார் நடிகர் சத்யராஜின் மனைவி என்கிற செய்தி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 1980களில் நடிகராக அறிமுகமானவர். ஹீரோ, வில்லன், காமெடியன் என்று பல கதாபாத்திரங்களை நடித்து கலக்கியவர். ஒட்டுமொத்த உலக சினிமாவையே தென்னிந்திய திரையுலகின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த புகழ் பாகுபலி படத்திற்குண்டு. முதலில் கட்டப்பாவாக நடிக்க தேர்வானவர் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் தான். அப்போது அவர் ஜெயிலில் இருந்ததால் கட்டப்பாவாக நடிகர் சத்யராஜ் தேர்வானார். பாகுபலி படத்திற்கு பிறகு சத்யராஜுக்கு வாய்ப்புகள் குவிந்து வருகிறது. சத்யராஜ் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்திலும் நடிக்கிறார். 80களில் நடிப்பை தொடங்கியவர். இன்று வரை தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கும் சத்யராஜுக்கு சிபிராஜ் மற்றும் திவ்யா என்ற 2 பிள்ளைகள் உண்டு. சிபி சக்கரவர்த்தி தந்தையைப் போலவே ஒரு நடிகர். திவ்யா பிரபல ஊட்டச்சத்து நிபுணர். அரசியலில் இணைய பாஜக அழைத்தபோது நிராகரித்து விட்டார். சத்யராஜின் மனைவி மகேஸ்வரி வெளி உலகத்தில் அவ்வளவாக தன்னை காட்டியதில்லை. இவரை பற்றி திவ்யா சத்யராஜ் அண்மையில் உருக்கமாக ஒரு பேட்டி அளித்துள்ளார். அதாவது, தன் அம்மா 4 வருடங்களாக கோமாவில் இருப்பதாகவும், பெக் மூலம் அவருக்கு உணவுகள் செலுத்தப்படுவதாகவும், உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் 4 வருடங்களாக தன் குடும்பம் காத்திருப்பதாகவும், மூளையில் செல்லும் நரம்புகளில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் கோமாவில் சென்றிருக்கிறார். 4 வருடங்களாக தன் தந்தை சிங்கிள் பேரண்டாக இருப்பதாகவும், நானும் என் அப்பாவும் பேரண்டாக இருந்து அவரை சப்போர்ட் செய்கிறேன். நாங்கள் இருவரும் இணைந்து பவர்ஃபுல்லான சிங்கிள் பேரண்ட் கிளப்பை உருவாக்கியுள்ளோம் என்று திவ்யா சத்யராஜ் உருக்கமாக கூறியுள்ளார்.